சாப்டர் 40யோட ஸ்டார்டிங்ல எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நாம ஸ்மூத்தா ஃபைனல் ரவுண்டு வந்துட்டோம். எந்த எலிமினேஷனும் இல்ல. ஆனா இப்போ 4th பெட்டாலியன் 4th ஸ்குவாடுக்கு அந்த மாதிரி முடிவு வரும்னு நாங்க எதிர்பார்க்கல. அதனால குவாங்ஸிக்கும் குடுமியும் சாய் சிங்கு ஸ்குவாடு வேலை வெறியா இருக்கானுங்க. அப்போ ரெஃப்ரி ஃபைனல் ரவுண்ட் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. 2 டீம்ஸும் அரேனாக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அந்த 2 ஸ்குவாடும் அரேனாக்குள்ள போறானுங்க. அப்ப குடுமி என்ன கேக்குறான்னா, அவன் முன்னாடி ரெஸ்லரா இருந்தானாமே. அதுக்கு குவாங்ஸிக்கும் ஆமா, அவன் அவேக்கனிங் ஆகுறதுக்கு முன்னாடியே ரெஸ்லரா இருந்தான். அவன் நடந்துக்கிறத வச்சு பார்த்தாலே தெரியும். அவனோட ஸ்கில்ஸ்லாம் ரொம்பவுமே அற்புதமா இருக்குது. அது மட்டும் இல்லாம அவன் எல்லா காம்படிஷன்லயும் வின் பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு குடுமி உண்மையாவா? எனக்கு புரியுது. அப்படின்னா இவ்ளோ ஸ்கில் இருந்தும் ஏன் டர்ட்டியா ப்ளே பண்றான்னு பயங்கர கோவத்தோட அந்த ஸ்குவாட பாக்குறானுங்க. நம்ம ஹீரோ இவனுங்க 2 பேரும் ஏன் இந்த அளவுக்கு கோவமா இருக்கானுங்கன்னா, குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல சாய் சிங்கு ஸ்குவாட் வின் பண்ணதுக்காக மட்டும் இல்ல. எப்படி வின் பண்ணாங்கங்கிறது தான் இஷ்யூவே. ஏன்னா மேட்ச் ரிசல்ட் 6-0. ஆனா அரேனாவை விட்டு வெளியே ஒருத்தரையும் புஷ் பண்ணல. அதுக்கு பதிலா அவங்க மயக்கம் அடையிற வரைக்கும் ஸ்டேஜ்லயே தூக்கி போட்டு பந்தாடுனான். அது பாக்குறதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் மாதிரி இல்ல. அது ஒரு காம்பேட் ட்ரைனிங் மாதிரி இருந்துச்சு. அந்த மேட்ச்ல சாய் சிங்கும் அப்படி பண்ணது அவனோட ஃபால்ட் இல்ல. ஏன்னா மினிமம் ரூலே யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறது தான். அவன் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணியே வின் பண்ணான். ஏன்னா அவனை விட அவனோட ஆப்போனன்ட் ரொம்பவுமே வீக்கா இருந்ததுனால தான் அப்படி நடந்துச்சு. அப்ப குவாங்ஸிக் ஆப்போனன்ட் டீமை பார்த்து, டேய் இப்போ உங்களுக்கு மேனர்ஸ்னா என்னன்னு நான் கத்துக் கொடுக்குறேன்டா. நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, அவன் கூட ஃபைட் பண்றதுக்கெல்லாம் இன்னும் இவனுங்க ரொம்ப தூரம் க்ரோ ஆகணும். அவன் மேல உங்களுக்கு இந்த அளவுக்கு கோவம் இருந்தா ஸ்ட்ரெயிட்டா மேட்ச்ல போய் சண்டை போடுங்கடா. அதை விட்டுட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே எதுக்குடா கத்திட்டு கிடக்குறீங்கன்னு நினைக்கிறான். அப்ப 2 டீமும் அவங்களோட பொசிஷன்ல சண்டை போடுறதுக்கு ரெடியா நிக்கிறானுங்க. அப்ப குடுமி, டே குண்டு பண்ணி, எந்த ஸ்குவாட் வந்தாலும் நீ தனியா போய் ஃபேஸ் பண்ணுவியாச்சே, இப்ப என்னாச்சு? எங்க ஸ்குவாட பார்த்து பயந்துட்டியா? அதுக்கு அவன் சார்ஜென்ட் லீ சிங்கும் இருக்கும்போது அது ஈஸியா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா யார்ரா சொன்னது நான் தனியா உங்க ஸ்குவாடை எடுத்து சண்டை போட்டு மேட்ச்ல வின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? குவாங்ஸிக்கு அதை கேட்டு செம காண்டுல நிக்கிறான். அப்புறம் அவன் நம்ம ஹீரோ கிட்ட, நான் என்ன நினைச்சேன்னா உன்னோட லிட்டில் கேர்ள் ஃப்ரெண்டை நான் பீட் பண்ணதை பார்த்து நீ ட்ரிகர் ஆவன்னு நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப காமா இருக்கியே. நம்ம ஹீரோ, என்னது கேர்ள் ஃப்ரெண்டா? இவன் என்ன லூசு மாதிரி உளறிட்டு இருக்கான்? அதுக்கு அவன் 4th பெட்டாலியன்ல பிங்க் ஹேர் பொண்ணு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? அவ உன்னை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகி சேர் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கு குவாங்ஸிக், அவ சார்ஜென்ட் கிம் மின்ஜூனுக்கு உன்னை ஹை காட்டின மாதிரி தெரியலையே. ஒருவேளை இருக்குமோ? இல்ல அப்படிலாம் இருக்காதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, டேய் அது வேற மேட்டர்டா. அப்ப குடுமி, சார்ஜென்ட் கிம் மின்ஜூனுக்கு பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவருக்கு டஞ்சன் ஃபைட்டர் ஆன்லைன்ல இருக்கிற லூமியா தவிர மத்த பொண்ணுங்கள பத்திலாம் கேர் பண்ண மாட்டாரு. அதுக்கு, லூமியா அந்த குப்பை கேம்ல இருக்கிற பிகினர் என்பிசி கேரக்டரா உன்னோட க்ரஷ்ன்னு பயங்கரமா சிரிக்கிறான். அப்ப குடுமி பயந்துகிட்டே, ஐயையோ தெரியாம சொல்லிட்டேன்னு நினைக்கிறான். அப்புறம் அவன், உன்ன மாதிரி ஒரு ஆளை பத்தி நான் இப்பதான் கேள்விப்படுறேன். அந்த 2D கேரக்டர் மேல க்ரஷ் வச்சிருக்கிற லூசர் நீ மட்டும்தான்டா. அப்புறம் நீ ரொம்ப பெத்தட்டிக்கா இருக்கன்னு சிரிப்பை அடக்க முடியலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப ரெஃப்ரி 2 டீம்ஸும் ரெடி ஆகுங்க, விசில் அடிச்சதும் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்றாரு. அப்ப அந்த குண்டை, கவலைப்படாதீங்க, நான் உங்களை ரொம்ப ஈஸியா தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஏன்னா நீ உன் லிட்டில் லூமி கிட்ட சேஃபா திரும்பி போகணும்ல. அப்புறம் ரெஃப்ரி விசில் அடிச்சு மேட்சை ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அவன், லூமி நூனா என்னோட பேக்குக்கு சமோன்னு அசிங்கப்படுத்துறான். அப்போ 2 டீமும் மோதிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ எதுவும் பேசாம சைலண்டா நிக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட, டேய் நான் இவ்ளோ அசிங்கப்படுத்தியும் மண்ணு முட்டு மாதிரி ஒரு ரியாக்ஷனும் காட்டாம நிக்கிறேன்னு அட்டாக் பண்றதுக்கு வரான். அப்ப நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணாம அவன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு மண்டைய வச்சு ஒரு ஹெட்பட் அடிக்கிறான். அப்ப அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் என்ன ஆச்சுன்னு ஷாக்கா பாக்குறானுங்க. அவன் நெத்திய புடிச்சுக்கிட்டே, நீ இப்ப பண்ணது ரொம்பவுமே ராங்கான ஸ்டெப்னு சொல்றான். நம்ம ஹீரோ, நான் எதுவும் பண்ணல, அவன்தான் வந்து குருட்டாம்போக்குல மண்டையில இடிச்சுக்கிட்டான்னு ரெஃப்ரி என்ன பண்றதுன்னு தெரியாம கமாண்டர்ஸை பாக்குறாரு. கமாண்டர்ஸ் எதுவும் சொல்லாததுனால ரெஃப்ரி 2 பேர்கிட்டயும் வந்து, நல்லா கவனிங்க, இந்த மாதிரி அன்னெசரியான கிளாஷஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு டைம் இது ரிப்பீட் ஆச்சுன்னா கண்டிப்பா 2 பேரும் மேட்ச்ல இருந்து டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. அந்த குண்ட சம காண்டுல, டே லிட்டில் பாஸ்டர்ட், நீ இப்படி பண்ணதுக்கு நான் உன்கிட்ட ஈஸியா போக மாட்டேன். இன்னைக்கு நீ செத்தடான்னு சொல்றான். நம்ம ஹீரோ, என்ன அடி எப்படி இருந்துச்சுன்னு கலாய்க்கிறான். அப்புறம் ரெஃப்ரி மேட்சை கண்டினியூ பண்ணலான்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ இதோட முடியலன்னு மின்னல் வேகத்துல அங்கிருந்து கிளம்புறான். குண்ட மனசுக்குள்ளேயே என்ன யோசிக்கிறான்னா, இவன் என்ன பார்த்து பயந்து ஓடிட்டானோன்னு நினைக்கிறான். அப்ப குண்டன் திடீர்னு ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தன்னோட சொந்த டீம்மேட்ஸையே அட்டாக் பண்ண போறான். அப்ப குடுமி, இவன் என்ன இந்த ஸ்பீட்ல மூவ் பண்றான்?
ஆமா, இவன் எதுக்கு நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கான்னு யோசிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ அவனுங்கள அரேனாவை விட்டு அடிச்சு பறக்க விட்டுறான். அப்ப குடுமி ஏன் இப்படி பண்ணனேன்னு அழுதுகிட்டே அரேனாவை விட்டு வெளியே போறான். அப்ப குண்டன் இவன் ஏன் இவனோட ஓன் டீம்மேட்ஸையே அட்டாக் பண்றான்னு யோசிக்கிறான். அடுத்ததா இன்னும் 2 பேர் பறக்குறானுங்க. அதுக்கு அடுத்ததா டோங்ஜின் பக்கம் வரான். இத பார்த்த டோங்ஜின் நீ ஒரு சைக்கோடான்னு அவனும் பதிலுக்கு புஷ் பண்ண ரெடியா இருக்கான். அப்ப 2 பேரும் மோதின ஃபோர்ஸுக்கு பின்னாடி இருந்த மொட்டை பறந்த அரேனாவை விட்டு வெளியே போறான். அப்ப குண்டு பையன் இவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறான். டோங்ஜினையும் புடிச்சு தூக்கி அரேனாவுக்கு வெளியே போடுறான் ஹீரோ. பண்றத பார்த்துட்டு குண்டனுக்கு வேர்த்து ஊத்துது. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு முழு சைக்கோ மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். இது பார்த்து ஃபர்ஸ்ட் பெட்டாலியன் கமாண்டர் நம்ம ஹீரோ இந்த மாதிரி கொடூரமா நிக்கிறத பார்த்துட்டு விட்டா இவன் குண்டனோட கதையை முடிச்சிருவான் போலன்னு, ஏய் இது என்ன மாதிரியான மேட்ச், உடனே இதை நிப்பாட்டுங்கன்னு சொல்றான். அப்போ நம்ம கமாண்டர் அவன் எந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ணல, மேட்சை நிப்பாட்டுறதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் ஆனா இருந்தாலும் அவனோட சொந்த டீம்மேட்ஸையே இந்த அளவுக்கு கொடூரமா எல்லாரையும் அரேனாவை விட்டு அனுப்பிட்டான். நம்ம கமாண்டர் அவனுக்கு என்னலாம் ஆச்சு, இனிமேல் அவனுக்காக நான் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் கமாண்டர் யாருக்காச்சும் சிவியரா இன்ஜூர்ட் ஆச்சுன்னா யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பா? அப்போ கமாண்டர் யோ என்ன சொல்றாங்க, இதுல என்ன இருக்கு, அவன் தனியா அவன் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறான் போல. அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா உங்களோட பெட்டாலியன்ல இருக்கிற அந்த குண்டன் சண்டை போட்ட மாதிரியே தனியா சண்டை போடணும்னு விருப்பப்படுறான். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேக்குறா. அதுக்கு அந்த குண்டு கமாண்டர் என்ன சொல்றதுன்னு தெரியாம பேசாம வாய முடிக்கிறான். அப்புறம் அரேனாவுல 2 பேரும் ஒருத்தர் மாத்தி மாத்தி புடிச்சு தூக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ குண்டன் என்ன யோசிக்கிறான்னா, இப்ப என்னதான் ஆச்சு இவனுக்கு, இவன் தான் ஃபர்ஸ்ட் 1-on-1 ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணான். அது மட்டும் இல்லாம இப்ப இவன் என் கூட ரெஸ்லிங் பண்ணணும்னு விரும்புறானா. ஆனா இவன் ஒரு முட்டாளா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. இவன் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நான் அக்னாலேஜ் பண்றேன். ஆனா ரெஸ்லிங்னு வந்துட்டா ஸ்ட்ராங்கா மட்டும் இருந்தா போதாது, அதுல டெக்னிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிக்கிட்டே அவனோட காலை வச்சு ஹீரோவோட காலை தள்ளி விடுறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா எத்தனை டைம் முயற்சி பண்ணாலும் ஒன்னும் வேலைக்காகல. இது என்ன காலா இல்ல ஸ்டீல் ராடான்னு யோசிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ அவனை புடிச்சு மேல தூக்கி கிரவுண்ட்லயே ஒரே அடி. அவன் ஆன்னு கதறான். நம்ம ஹீரோ டே குண்டு பண்ணி எந்திரி சொல்றான். அவன் என்னோட டெக்னிக் இவன் மேல ஒர்க் ஆகல, இந்த காய் உண்மையிலே ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனவன், டே வெயிட் பண்ணுடா நான் சரண்டர் ஆயிடுறேன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்கல, அவனை கொண்டு போய் தரையிலே சொருறான். அப்புறம் அவனை புடிச்சு தூக்கிக்கிட்டு சரண்டரா யாருக்கிட்ட சொல்ற, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இரு நான் கிவ் அப் பண்றேன், இல்லனா ஒரு ஸ்டெப் மட்டும் கீழே இறக்கி விட்டனா நான் அரேனாவை விட்டு ஓடிடுவேன், ப்ளீஸ் என்ன விட்டுரு, எதுக்காக இப்படி பண்றேன்னு கேக்குறான். அதுக்கு அவனுக்கு க்ளோஸா போய் எதுக்காக பண்றேன்னா கேக்குற, நல்லா கேளு லூமினோனான்னு சொல்றான். குண்டன் என்னன்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ அது வெறும் 2D கேரக்டர் இல்லடான்னு அவனை புடிச்சு தூக்கி கிரவுண்ட்லயே அடிக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட ஸ்குவாட் மெம்பர்ஸ் அப்புறம் அந்த பொண்ணுங்க யூன்சியோ எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்து அவன் எனக்கு ரொம்பவுமே ஃபேவரட் ஆனவ. அப்புறம் கீழே பார்த்தா நம்ம ஹீரோ பண்ண வேலையில கிரவுண்டே நொறுங்கிருச்சு. அப்புறம் ரெஃப்ரி மேட்ச் இதோட முடிஞ்சிருச்சு, செகண்ட் பெட்டாலியன்ல செகண்ட் ஸ்குவாட் வெற்றி பெற்றது அனௌன்ஸ் பண்றாரு. அப்போதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோவை முறைக்க பாத்துக்கிட்டு நிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ ஆக்சுவலி விஷயம் என்னன்னா நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன்னு சொல்றான். அவனுங்க அதெல்லாம் கண்டுக்கல. ஹே கிம் மின்ஜுன் நீ சூப்பர், வேற லெவல் பண்ணிட்ட, அதுவும் ஒரு துளி வேர்வை கூட சிந்தாம. அப்போ குவாங்ஷிக் தலைவா நான் பார்த்த மேட்ச்லயே இதுதாண்டா மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல், அந்த இன்ஃபேமஸ் சாய்ஸிங் ஊவ 1-on-1 ஃபைட்ல அசால்ட்டா அடிச்சு தூக்கிட்டீங்க. அவன் மட்டிக்கிட்டு முழிக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா. குடுமி என்ன சொல்றாங்க, மேட்சை இன்னும் டிராமாட்டிக்கா ஆக்கணும்னு தான் எங்களை வெளியே அனுப்புனீங்களா, நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்களும் செமையா கோஆபரேட் பண்ணிருப்போம்ல. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே இவனுங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கானுங்களே. வெல் ஒரு வகையில இது நல்லதுதான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அங்க லீ மட்டும் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கான். அப்புறம் லீ என்ன சொல்றான்னா, காரணம் என்ன வேணாலும் இருக்கட்டும், நீங்க பண்ணத டீம் கில்னு தான் சொல்வாங்க, இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட். கிம் மின்ஜுன் நம்ம ஹீரோ நான் கொஞ்சம் எல்லைய தாண்டி போயிட்டேன்னு நினைக்கிறான். அடுத்த சீன்ல பார்த்தா அடி வாங்கின நம்ம லீ வெறியோட நடந்து போயிட்டு இருக்கான். அப்புறம் லீ மனசுக்குள்ளேயே கொஞ்சம் என்னோட கார்டை மட்டும் டவுன் பண்ணியிருந்தேன்னா நானும் அவனோட பிரேவா மாறி இருப்பேன். பட் ரிமெம்பர் திஸ், நெக்ஸ்ட் டைம் நான் தான் ஜெயிப்பேன். கிம் மின்ஜுன் அடுத்த சீன்ல பார்த்தா ட்ரெயினிங் முடிஞ்ச பின்னாடி நம்ம ஹீரோக்கு மெடல் தராங்க. ஒரே சல்யூட், ஒரே மாஸ் ஃபங்க்ஷன். எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கேம்ப்க்கு கிளம்ப ரெடி ஆகுறாங்க. அப்போ பர்பிள் மண்ட குவாங்ஷிக்க பார்த்து டே எங்கடா போற, நம்ம இப்போ கிளம்ப போறோம். அதுக்கு அவன் பாத்ரூம்டா அப்படின்னு என்ன யோசிக்கிறானா, நம்ம ஹண்டர் காப்ஸ்ல இருக்கோம், நமக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத கெரில்லா ட்ரைனிங்லாம், பேஸ்க்கு வேற நடந்து போறத நினைச்சா கடுப்பா இருக்கு. அப்போ ஒரு வாய்ஸ், சார் ஹண்டர்னு குரலை கேட்டதும் அவன் திரும்பி பார்த்தா அங்க யூன்சியோ பொண்ணு நின்னுட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே பயப்புள்ள ஃபேஸ் எல்லாம் தக்காளி மாதிரி ரெட் ஆயிருச்சு. அப்புறம் ஸ்பீச்லெஸ், ஜஸ்ட் வாய பொழந்துகிட்டு மட்டும் நிக்கிறான். அடுத்த நாள் 104வது டிவிஷனோட வெறித்தனமான ஷார்ட் அண்ட் இன்டென்ஸ் கெரில்லா ட்ரைனிங் முடிஞ்ச உடனே நம்ம ஸ்குவாட் பசங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதோ பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு கூட்டிட்டு இருக்காங்க. குவாங்ஷிக் ஹஸ்கி வாய்ஸ்ல, மச்சான் இந்த டாபிக்கை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், ஒருவேளை மாட்டி நம்மள பொழக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தாலும் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுக்கு டோங்ஜின், ஆனா சார்ஜன்ஸ்
பாஸ்க்கு தெரிஞ்சா என்னடா பண்றது? குவாங்ஷிக் டே ஏன்டா பயப்படுற? அவங்கள கரெக்டா அந்த ராண்டேவூ பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அங்க வந்துட்டாங்கன்னா அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. யங்கஸ்ட் உன் ரோல் தான் இங்க ரொம்ப முக்கியம்னு முடிப்பான். ட்ரெயினிங் முடிஞ்சு எக்ஸாஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த பசங்க அந்த பிளானிங்க தொடங்கிட்டாங்க. குவாங்ஷிக் என்ன சொல்றான்னா, டைம் ரொம்ப கம்மியா இருக்குடா, ரொம்ப எஃபிஷியன்ட்டா பிளான் பண்ணணும். அதுக்கு குடுமி நம்ம சந்திக்க போற பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். எந்த லொகேஷன் பெஸ்டா இருக்கும்? அதுக்கு டோங்ஜின் ஈஸ்டர்ன் கியோங்கி பார்டர்ல வைக்கலாம், இல்லனா வேற எங்கேயாதுன்னா ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு உடனே குவாங்ஷிக், எஸ் தட்ஸ் கிரேட். டோங்ஜின் வேற ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லு. அப்போதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். சொன் என்சியோ கிட்ட இருந்து டைரக்டா குவாங்ஷிக்கு ஒரு மெசேஜ் வருது. முன்னாடி என்ன சாட் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஹலோ, நான் சொன் என்சியோ, நம்பர் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். கொஞ்சம் பேசலாமா? கேம்ல கிடைச்ச வெக்கேஷனை எப்போ யூஸ் பண்ண போறீங்க? நம்ம 2 ஸ்குவாடும் ஒன்னா சேர்ந்து டேட் மேட்ச் பண்ணலாமா? இத கேட்டதுதான் ஸ்குவாட் பசங்க எக்ஸைட்மெண்டோட, சூப்பர், கண்டிப்பா நெக்ஸ்ட் சண்டே ஓகேவா? லொகேஷன் நாங்க சொல்றோம், மெசேஜ் பண்ணிருப்பானுங்க. அதோட சேர்த்து பிளானும் போட்டிருப்பானுங்க. இப்ப கரண்டா என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா, ஹண்டர் கிம் என்ஜினோட நம்பர் மட்டும் கொஞ்சம் தர முடியுமா? இத பார்த்த குடுமி, அடே இதனால நம்ம மாட்டிக்குவோன்னு தோணுதுடா. அதுக்கு குவாங்ஷிக், நான் வேணும்னா தெரியாதுன்னு சொல்லிடவா? டோங்ஜின் அதுக்கு, டே பித்தலாட்டம் பண்ணாதடா. ஒரே ஸ்குவாட்ல ஒன்னா இருந்துகிட்டு அவன் நம்பர் தெரியாதுன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? அப்புறம் குடுமி என்ன சொல்றான்னா, உன்னால தாண்டா இது ஸ்டார்ட் ஆச்சு, மாட்டிக்கிட்டா நம்ம காலி, இத பத்திலாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். அப்புறம் கைஸ், இவன் கூட இருந்து ட்ரபிள்ல மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி வாங்க போலான்னு சொல்றான். அவனுங்களும் ஆள விட்றா சாமின்னு இவனை தனியா விட்டுட்டு கிளம்பி போயிடுறானுங்க. டே என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்கடா, நில்லுங்கடான்னு சொல்றான். இதோட சாப்டர் 41 முடியுது கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.